என் பேர் மகேஸ்வரி சுரேஷ்குமார். நான் ரக்ஷா மகளிர் அமைப்போட வைஸ் பிரசிடென்ட். இவங்க வந்து பிரசிடென்ட் மஞ்சுளா சிவசங்கர், இவங்க செக்ரட்டரி சங்கீதா ஸ்ரீனிவாசன். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து வள்ளி கும்மி, அதாவது வாசவி சரித்தம் பாடி ஒயில் கும்மி ஆட்டம் வந்து நவீன் கலை வளர்மணி நவீன் பிரபஞ்சன் குழு அவங்க கிட்ட 6 மாசமாக கற்றுக்கிட்டு இப்போ இன்னைக்கு வந்து இங்கே அரங்கேற்றம் பண்ண வந்திருக்கோம். இங்கே வந்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானம் வைஷால் வீதியில் இருக்கு. இங்கே கோயில் கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு 3வது நாள். எங்களோட நிகழ்ச்சி வந்து இந்த 48 நாள் மண்டல பூஜை நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக இன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம். அது வந்து அம்மனோட அனுகிரகம்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. மண்டலாபிஷேகத்தில் இந்த கோயிலில் முதலாக நாங்கள் தான் இந்த வாசவி சரித்திரத்தை கும்மியாட்டமாக நவீன் சார் மூலயமா நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அவரோட நாங்கள் பயின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல புத்துணர்ச்சி எல்லாமே இருக்குது அவரோட நாங்கள் இது பண்ணதில். வள்ளிக்கும்மி வாசவி சரித்திரம் சொல்லி ஆடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நவீன் சார் மூலியமாக இனி எங்களோட புகழ் அம்மனோட சரித்திரம் எல்லாவும் உலகம் எங்கும் பரவுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஜெய் வாசவி. கலைகள் இருக்கின்றது. அதில் ஒயில் கும்மியில் வள்ளிக்கதையை பாடுவதனால் வள்ளிக்கும்மி என்று அழைக்கப்படுகின்றது. அதுபோன்று இன்று கோவையிலே வீட்டிற்கும் நமது கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுடைய வரலாற்றை முழுமையாக இயல் இசை நாடகமாக இந்த மண்ணை சார்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் மிகுந்த பயிற்சிக்கு பிறகு இதை இங்கே அரங்கேற்றுகின்றார்கள். முழுக்க கன்னிகா பரமேஸ்வரியினுடைய வரலாற்றினை இந்த இடத்திலே பறைசாற்றுவதனால் கன்னிகா பரமேஸ்வரி கும்மி என்று இன்று முதல் இந்த மண்ணிலே இது அழைக்கப்படும். பல்லாயிரம் ஆண்டினுடைய தமிழுடைய பாரம்பரியத்தை அனைத்து மக்களும் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய மகிழ்ச்சி.